வணக்கம். நீங்க எப்பதாவது அக்யூபஞ்சர் சார்ட்ட பார்த்திருக்கீங்களா? பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு சிக்கலான மேப் மாதிரி இருக்கும். நிறைய கோடுகள், புரியாத பெயர்கள்னு ஒரு மாதிரி குழப்பமா தோணும் இல்லையா? ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த குழப்பமான புதிருக்குள்ள ரொம்ப எளிமையான ஒரு அமைப்பு ஒளிஞ்சிருக்கு. வாங்க, இந்த பகுதியில அந்த மர்மமான வரைபடத்தோட ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த முழு சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு மெட்ரோ ரயில் சிஸ்டம் ஓடிட்டு இருக்குன்னு நான் சொன்னா நம்புவீங்களா? என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா உண்மையிலேயே இந்த ஒரு ஒப்பீடு தான் ஆக்யூபஞ்சர் சேனல்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறத ரொம்ப சுலபமா நமக்கு புரிய வைக்க போகுது. இப்ப இந்த அக்யூபஞ்சர் புள்ளிகளோட சீன பெயர்களை கொஞ்சம் பாருங்களேன். இரத்தக்கடல், ஊமையின் வாயில், வளைந்த நீரூற்று. கேட்கவே கவிதை மாதிரி இருக்குல்ல. ஆனா இதே கவித்துவமான பெயர்கள் தான் முதல்ல பார்க்கும்போது அடேங்கப்பா இது என்னவோ ரொம்ப சிக்கலான விஷயம் போல, நமக்கெல்லாம் புரியாது அப்படின்னு நினைக்க வைக்குது. ஆனா நான் சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு பக்காவான லாஜிக்கல் அமைப்பு இருக்கு. சரி, இப்போ நாம தனித்தனி புள்ளிகளா பாக்குறத விட்டுட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு பெரிய படமா பார்க்கலாம். அதாவது இந்த புள்ளிகள் எல்லாமே ஒரு பெரிய நெட்வொர்க்கோட ஒரு சின்ன பகுதி தான். அதுங்க தனித்தனியா இல்ல, எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆன பெரிய ஹைவேஸ் மாதிரி. அப்போ அக்குபஞ்சர் சேனல்ஸ், அதாவது தடங்கள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது நம்ம உடம்பு முழுக்க ஓடுற பாதைகளோட ஒரு நெட்வொர்க். அப்போ புள்ளிகள்னா என்னன்னு கேக்குறீங்களா? அந்த பாதைகள் நம்ம தோலுக்கு ரொம்ப பக்கத்துல வர்ற இடங்கள் தான் புள்ளிகள். சோ புள்ளிகள்ங்கிறது அந்த பாதைகள்ல இருக்கிற ஸ்பாட்ஸ் மாதிரி. அந்த பாதைகள் தான் முழு சிஸ்டம். ஞாபகம் இருக்கா? முதல்ல ஒரு மெட்ரோ ரயில் சிஸ்டம் பத்தி பேசணும்ல, இப்போ அது இங்க தான் கனெக்ட் ஆகுது. இந்த சேனல்ஸ லண்டன் அண்டர் கிரவுண்ட் ரயில் சிஸ்டமோடு ஒப்பிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ரயில் ஓடுற ட்ராக் மாதிரி தான் நம்ம ஓடம்ல ஆற்றல் ஓடுற இந்த சேனல்ஸ். அப்போ அக்குபஞ்சர் புள்ளிகள், அதுதான் ரயில்வே ஸ்டேஷன்ஸ். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க இந்த உதாரணம் எவ்ளோ உதவியா இருக்கு பாத்தீங்களா? சரி, இப்ப கொஞ்சம் நம்பர்ஸ பார்க்கலாம். முதல்ல இந்த சிஸ்டம்ல இருக்கிற எண்களை பார்த்தா கொஞ்சம் தலை சுத்தலாம். ஆனா கவலைப்படாதீங்க, நாம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு சிம்பிளாக்க போறோம். முதல்ல பெரிய நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு தேவையான முக்கியமான நம்பர்ஸை நோக்கி வருவோம். முதல்ல இருக்கிறதுலயே பெரிய நம்பர் மொத்தம் 365 அக்குபஞ்ச புள்ளிகள். ஆமாங்க, ஒரு வருஷத்துல இருக்கிற அத்தனை நாட்களுக்கும் ஒரு புள்ளி கணக்கு. இது எதேச்சியா அமைஞ்சதில்ல. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பிராக்டிஸ்ல இந்த 365 புள்ளிகளையும் பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்த நம்பர், இந்த 365 புள்ளிகளையும் கனெக்ட் பண்ற சேனல்ஸ், அதாவது தடங்களோட எண்ணிக்கை. மொத்தம் 59 சேனல்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. 59ங்கிறது கூட இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர் மாதிரி தான் தெரியுது இல்லையா? இப்போதான் மேட்டரே இருக்கு. அந்த 59 சேனல்ஸ்ல வெறும் 14 சேனல்ஸ்ல மட்டும்தான் நிஜமாவே அக்குபஞ்சர் புள்ளிகளே இருக்கு. அப்போ பாருங்க, நாம நம்ம கவனத்தை மொத்தமா இந்த 14 முக்கியமான சேனல்ஸ் மேல மட்டும் வச்சா போதும். இது அந்த முழு மேப்பையும் எவ்ளோ சிம்பிளாக்கிடுச்சு பாத்தீங்களா? ஓகே, அப்போ நம்மளோட முழு ஃபோக்கஸையும் அந்த 14 முக்கியமான சேனல்ஸ் மேல திருப்போம். சொல்லப்போனா இதுதான் அக்யூபஞ்சர் மேப்போட முதுகெலும்பே. இந்த 14 சேனல்ஸ் கூட நாம இன்னும் நீட்டா பிரிக்கலாம். எப்படின்னா, இதுல 12 சேனல்ஸ் ஜோடி ஜோடியா இருக்கும். அதாவது உடம்போட வலது பக்கம் ஒண்ணுனா இடது பக்கமும் ஒண்ணு, சிமெட்ரிக்கலா இருக்கும். மிச்சம் இருக்கிற 2 சேனல்ஸ் மட்டும் நாம உடம்போட சென்டர் லைன்ல தனியா போகும். இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கறது அந்த மேப்பை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பாருங்க. புள்ளிகளுக்கு பேர் வைக்கிறதுல 2 விதமான முறை இருக்கு. ஒன்னு இரத்தக்கடல் மாதிரி ரொம்ப கவித்துவமான பாரம்பரிய சீன பேர்கள். இன்னொன்னு SP10ன்னு சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான மாடர்ன் வெஸ்டர்ன் நம்பரிங் சிஸ்டம். இது பழங்கால பாரம்பரியத்துக்கும் இப்ப இருக்கிற நவீன பிராக்டிஸுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி செயல்படுது. சரி, இப்போ நம்ம பார்க்க போறதுதான் இந்த முழு பகுதியோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இந்த பழங்கான சிஸ்டத்தை நாம இப்போ ஒரு புது மாடர்ன் ஆங்கிள் இருந்து பார்க்க போறோம். நம்புங்க, இது அந்த சேனல்ஸோட அமைப்பை புரிஞ்சுக்கிறத ரொம்ப ரொம்ப ஈஸியாக்க போகுது. பாரம்பரியமா பாத்தீங்கன்னா கீ, அதாவது ஆற்றல் ஓடுற வரிசைப்படி தான் இந்த சேனல்ஸை பிரிச்சு வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஆனா நாம இப்போ ஒரு சிம்பிளான முறையை யூஸ் பண்ண போறோம். என்னன்னா, அந்த சேனல்ஸை நம்ம உடம்பு பாகங்கள் அடிப்படையில பிரிக்க போறோம். சிம்பிளா கையில போற சேனல்ஸ், கால்ல போற சேனல்ஸ்னு குரூப் பண்ண போறோம். இந்த ஒரு சின்ன மாற்றமே போதும், முழு சிஸ்டமும் மனசுல டக்குன்னு பதியும். இதோ இங்கதான் அந்த மேஜிக் நடக்குது. பாருங்க, அந்த 14 சேனல்ஸையும் நம்ம மாடர்ன் அனாட்டமி படி எப்படி பிரிச்சிருக்கோன்னு. அப்பர் லிம் குரூப், அதாவது கைகள்ல போறது.
அப்புறம் லோவர் லிம் குரூப், அதாவது கால்கள்ல போறது. இதுல கைகள்ல போறது கூட முன்னாடி போறது, பின்னாடி போறதுன்னு இன்னும் பிரிக்கலாம். இப்ப சொல்லுங்க, இந்த அமைப்பு எவ்ளோ லாஜிக்கலா, எவ்ளோ ஈஸியா இருக்கு? ஓகே, இப்போ இந்த முக்கியமான சேனல்ஸ் பத்தி சில சுவாரஸ்யமான ஃபன் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஒவ்வொரு சேனலையும் தனித்தனியா ஞாபகம் வச்சுக்க ரொம்ப உதவியா இருக்கும். உதாரணத்துக்கு, சில சேனல்ஸ் தலையில ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் ரொம்ப நீளமா போகும். நம்ம உடம்போட கரெக்டா சைட்ல, அதாவது லேட்ரலா போற ஒரே சேனல் பித்தப்பை சேனல் தான். அதே மாதிரி உடம்புக்கு கரெக்டா பின்னாடி போற ஒரே சேனல் சிறுநீர்ப்பை சேனல். இன்னும் சொல்லப்போனா இந்த சிறுநீர்ப்பை சேனல் நம்ம முதுகுல டபுள் லைனா போகும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு தனி அடையாளத்தை கொடுக்குது. ஆஹா, இப்போ நாம ஒரு முழு வட்டத்தை முடிச்சிருக்கோம். ரொம்ப குழப்பமான பழங்காலத்து மேப்ல ஆரம்பிச்சு இப்போ அதை எவ்ளோ தெளிவான மாடர்ன் அமைப்பு மூலமா புரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு தடவை ரீகேப் பண்ணி பார்க்கலாம். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, 2000 வருஷம் பழமையான ஒரு சிஸ்டத்தை கூட நம்ம இப்போதைய நவீன உடற்கூறியல் அறிவோட சேர்த்து பார்க்கும் பொழுது அது முற்றிலும் புதுசாவும் ரொம்ப ரொம்ப எளிமையாவும் மாறிடுது. சரி, முடிவா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அக்யூபஞ்சர் மாதிரி வேற எந்தெந்த பழங்கால ஞானத்தை எல்லாம் நம்ம நவீன அறிவியலோட சேர்த்து பார்த்தா நமக்கு ஆச்சரியமான புது புது விஷயங்கள் தெரிய வரும்னு நினைக்கிறீங்க? இத